ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எபிக் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஹாரர்னு சொல்லலாம், சயின்ஸ் ஃபிக்ஷன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு மறக்க லைக் போடலன்னா மறக்காம லைக் போட்டுக்கோங்க, ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ எஸ், நம்மளுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட் 1, ஃப்ரெண்ட் 2, ஃப்ரெண்ட் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய 3 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ட்ரிப் போகிறதுக்கான பிளான் பண்ணுறாங்க. அப்போது ஃப்ரெண்டு 1 சொல்கிறான், நம்ம கோவா போகலாம் அப்படின்னு. ஃப்ரெண்டு 2 சொல்கிறான், அதெல்லாம் இல்லை, நம்ம பசிபிக் ஓஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன் இந்த மாதிரி அவங்க வித்தியாசமாக சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு த்ரில்லிங்காக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க அப்படி வித்தியாசம். அப்போ ஃப்ரெண்டு 3 அதெல்லாம் வேணாம், நம்ம ஒரு ஐஸ்லாண்டுக்கு போவோம் ஐலாண்டுக்கு போவோம் அப்படிங்கிறா. ஸோ அவங்களுமே ஓகே சொல்லி கிளம்புறாங்க. கிளம்பி போய் ஸோ நாங்கள் அங்கே ஃபுல்லாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு ஓகே ஒரு நாள் ஸ்டே பண்ணி நிறைய நாள் இருந்து, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது, ஒரு பொண்ணு என்னை ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்கிறா. அவளும் ஃபோட்டோ எடுக்க போகும்போது ஃப்ரெண்டு 3 கேமராவில் பார்த்தா ஜாம்பீஸ்லாம் வர்ற மாதிரி இருக்குது. அப்புறம் அவள் கேமராவை எடுத்து பார்த்தா ஜாம்பீஸ் அவங்கள துரத்த ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி போய் ஒரு இடத்துல நின்று ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அப்புறம் பேசுனாங்க. ஃப்ரெண்டு 2 சொன்னால், இதெல்லாம் எனக்கு ஒரு பயமும் இல்லை, நானே இவங்கள போய் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு 2 சொல்லி அந்த ஜாம்பி அடிக்க போகிறான். ஆனால் அந்த ஜாம்பி அவனை கடிச்சிருது. ஸோ அவனுமே ஜாம்பியாக மாறிடுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மறைஞ்சிருந்தாங்கல்லவா, அந்த ஃப்ரெண்டு ஜாம்பி அவங்க 2 பேர்த்தையும் கண்டுபிடிச்சி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிச்சு. அவங்க 3 பேர்த்தையும் ரொம்ப நேரமாக துரத்துச்சு. ஆனால் அந்த ஜாம்பி விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, நம்மளுடைய ஃப்ரெண்டு 1, ஃப்ரெண்டு 3 விட்டு கொடுக்குற மாதிரியும் இல்லை. ஸோ அவங்களும் ஓடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு போட்டை கண்டுபிடிச்சாங்க 2 பேரும். அந்த 2 பேரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த போட்டுக்கிட்ட போய் அந்த போட் எடுத்து ஒரு படகு தூண்டிலா அந்த போட்டை தள்ளுறதுக்கு யூஸ் பண்ணுவோமே, அது பேர் எனக்கு தெரியலையே. ஸோ அதை எடுத்து போட்டை எஸ்கேப் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி எஸ்கேப் பண்ணும்போது அந்த ஜாம்பியும் அந்த தண்ணிக்குள்ளே வர பார்த்துச்சு, ஆனால் வர மாட்டேங்குது. ஸோ அவங்கிட்ட இருந்த ஒரு கிளாஸ் எடுத்து அந்த ஜாம்பி மேலே ஊற்றினான் அந்த தண்ணியை ஊற்றின உடனே அந்த ஜாம்பி மனுஷனாக மாறிடுச்சு. அது எப்படி? ஸோ இதுதான் கதை. ஸோ அந்த தண்ணி என்ன வாட்டர் அப்படின்னா யூக்கலிப்டஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபீவராக இருக்கும்போது ஆவி பிடிச்சோன்னா ஒரு மாத்திரை இருக்கும்ல, அந்த மாத்திரையை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு ஆவி பிடிப்போம்ல. ஸோ அப்படி அந்த தண்ணிக்குள்ளே போகும்போது அந்த வாட்டர் பேர் சேஞ்ச் ஆகும். அது என்னென்னா யூக்கலிப்டஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் அந்த ஜாம்பி மனுஷனாக மாறுச்சு. ஸோ அவன் அந்த ஐஸ்லாண்டுக்கு போய் அந்த தண்ணி எடுத்து எல்லார் மேலேயும் ஊற்றி எல்லாத்தையும் காப்பாற்றிட்டான். ஸோ த எண்ட். அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு இன்னும் லைக் போட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ டாடா, பை பை, லவ் யூ ஆல். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீக் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டுருங்க. டாடா, பை பை, லவ் யூ ஆல்.